அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூனிட் 8 10th புக் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படி நம்ம யூனிட் 8ல் ஒரு சிலபஸ் இருக்குது இல்லையா, நம்ம 10வது புத்தகத்தில் இருக்குது. புத்தகத்தில் இருக்கிற தகவலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுற தகவலும் இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பூலித்தேவரை பற்றி பார்க்கலாம். பாளையக்காரர்கள் அந்த தொடக்கம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க, ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இப்போ கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். பூலித்தேவரின் புரட்சி 1555 தொடங்கி 1767 நிறைவு பெறுகிறது. சரியா? பூலித்தேவர் யார் சார்? இந்த பூலித்தேவர்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயரை முதலில் எதிர்த்தவர் யாருன்னா, இந்தியாவிலேயே முதல் ஆள் நம்ம பூலித்தேவன் தான். சரியா? 1787 தான் பக்சார் போரே நடக்குது. பிளஸி போர், பக்சார் போர் எல்லாமே 57 64 நடக்குது இல்லையா? அதுக்கு முன்னாடியே 55லே ஆங்கிலேயனை எதிர்த்தார் இல்லையா? 1726 சித்திரபுத்திர தேவர், சிவஞான நாச்சியார் இருவருக்கும் மகனாக பிறந்தவர் தான் பூலித்தேவர். சரியா? நெற்கட்டும் ஜேவல் பகுதி தென்காசியில் மேற்கு பாளையக்காரர்கள், மேற்கு பாளையத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை தான் பூலித்தேவர். சரியா? ஆங்கிலேயரை முதலில் எதிர்த்தவர் இவர் தான். அந்த காலகட்டத்தில் 1950 ராபர்ட் கிளைவ் இருந்தார். சரியா? வணிக மன்னன் தானே வந்தாங்க. சரியா? கர்நாடக போரில் ஈடுபட்டு இருந்தபோது ஆற்காடு நவாபிற்கு ஏற்பட்ட செலவினங்களுக்காக ஆங்கிலேயரிடம் ஒரு பெரிய தொகையை வாங்கியிருப்பார். அதை கொடுக்க முடியாததால் திவானி உரிமையை ஆங்கிலேயர் கொடுத்துருப்பார். சரியா? வரி வசூலிக்கக்கூடிய உரிமை. அதன் பேரில் தான் அவங்க வரி வசூலிக்க வராங்க. ஆனால் பாளையக்காரர்கள், சரியா, 60 தலைமுறைகளாக ஆண்டு வந்தவர்கள், யாரோ ஒருத்தனுக்கு ஏன் நாங்கள் கப்பம் கட்டணும், ஏன் நாங்கள் வரி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கேட்குறதுல எந்த தப்பும் இல்லையே. எவனோ ஒருத்தன் இங்கே உட்காந்துட்டு நம்மள எப்படி அதிகாரம் பண்ண முடியும்? 60 தலைமுறையாக நிலத்தின் மீது கொண்ட உரிமையின் காரணமாக. சரியா? நான் 60 தலைமுறையாக இங்கே தாண்டா இருக்கேன், நீ என்னடா என்கிட்ட வரி கேட்குறதுன்னு கோவம் வந்துடுது நம்மளுக்கு. சரியா? வரிலாம் தர முடியாது, நான் ஆற்காட்டு நவாபுக்கு தரதே பெருசு, உனக்கு ஏன்டா நான் தரலாம் முடியாதுன்னு கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. சரியா? அப்போது கர்னல் ஹெரான் தலைமையில் கம்பெனி படை ஒன்று வருது. சரியா? கூட மாபுஸ்கானும் வரான். மாபுஸ்கானுன்றவன் யார்? ஆற்காட்டு நவாப்புக்கு தம்பி. சரியா? 2 பேரும் வராங்க திருநெல்வேலியை நோக்கி, வரி கொடுக்காததால், வரி கொடுக்காமல் கிளர்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறதால. சரியா? திருநெல்வேலி நோக்கி வரான். மதுரையை ஈஸியாக வென்றுடுறாங்க. சரியா? ஆனால் திருநெல்வேலிக்கு வரும்போது பூலித்தேவரை தாக்க உத்தரவு வருது. பூலித்தேவரை தாக்க உத்தரவு வந்தவுடனே கர்னல் ஹெரான் யோசிக்கிறார். சரியா? அப்போ பீரங்கி படை அவர்கிட்ட இல்லை. அதுவும் இல்லாமல் படை வீரர்களுடைய ஊதிய பிரச்சனையும் அங்கே அதிகமாக இருந்துகிட்டு இருந்தது. இது 2 காரணம் இருக்கிறதால கொஞ்சம் யோசிக்கிறார். பூலித்தேவன் எதிர்க்கிறான்னா சாதாரணமாக ஆளாக இருக்க மாட்டான் இல்லையா? நம்ம போய் அவனை ஜெயிக்கணும்னா ஒரு அதீத படை வேணும், பீரங்கிலாம் தேவை. அதுவும் படை வீரர்கள் ஊதிய பிரச்சனைலாம் இருக்கும்போது நம்ம போய் மோத வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிடுறார். சரியா? பின்வாங்கினோடனே ஆங்கிலேய அரசாங்கம் அவரை பணி நீக்கம் செஞ்சிருது. சொல்கிறத செய்ய வேண்டியதானே, ஏன் அப்படி பண்ணுறன்ட்டு பதவி நீக்கம் பண்ணிட்டாங்க. சரியா? அடுத்து அந்த இடத்துக்கு வரவர் தான் கான் சாஹிப் என்று அழைக்கப்படக்கூடிய முருகநாயகம். பிரச்சனை பண்ணுறாரு. கர்னல் ஹெரான்ன்ற ஒரு கம்பெனி படையின் தளபதி வரான். அவனோட ஆற்காட்டு நவாபோட தம்பி மாபுஸ்கானும் வரான். ஏன் வரான்? ஏன்னா நான் மட்டும் வரி வசூல் பண்ண போனால் கொடுப்பானோ கொடுக்க மாட்டானோ, எதுக்கும் வாழ அனுப்புடான்னு சொல்லிட்டு அதுதான் மாபுஸ்கானையும் கூப்பிட்டு வரான். ஆனால் எவன் வந்தாலும் தர முடியாதான் நம்ம பூலித்தேவர் நிற்கிறார். சரியா? இப்போ அவன் போர் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போனதால்
அவனை பணி நீக்கம் செஞ்சுட்டாங்க. சரியா? இதுக்கு இடையில் மியானா, முடிமையா, நபிகா கட்டாக் அப்படின்ற பத்தானி அதிகாரிகள் திருநெல்வேலி மற்றும் மதுரையில் பொறுப்பு கொண்டவர்கள். யார்? இவங்க 3 பேரும் ஆற்காட்டு நவாபுடைய ஒரு பத்தானி அதிகாரிகள். சரியா? வரி வசூல் பண்ணுறது மாதிரி தான். ஓகேவா? அவங்க 3 பேரும் பூலித்தேவரோட நெருங்கிய நட்புறவை ஏற்படுத்திக்கிறாங்க. சரியா? ஆங்கிலேயருக்கு எதிராக பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு ஒன்று நம்ம பூலித்தேவர் ரெடி பண்ணுறாரு. சரியா? அதில் எல்லாருமே இணைஞ்சிட்டாங்க. இந்த மாதிரி எதிரிலேருந்து ஒருத்தன் வரான், நமக்குள்ளே 1000 சண்டை போட்டாலும் எதிரிலேருந்து வரணும், சும்மா விடக்கூடாது அப்படின்னு பேசி எல்லாரும் அதை ஏற்றுக்கிறாங்க. எல்லாரையும் கூட்டமாக கூட்டிடுறாரு. சரியா? ஒரு 3 பேர் மட்டும்தான் இணையலை. சிவகிரி, எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. இந்த மூணு ஊரை தவிர மற்ற எல்லாருமே பூலித்தேவருக்கு ஆதரவாக தான் இருக்காங்க. சரியா? இந்த ராமநாதபுரம், புதுக்கோட்டை மன்னர்கள் வந்து ஆங்கிலேய அரசுக்கு ஆதரவு தெரிவிச்சிடுறாங்க. சரியா? ஆங்கிலேயர்கள் செஞ்சது எல்லாமே என்ன? எவனும் நேராக மோதி நம்மளை யாருமே ஜெயிக்கல. துரோகத்தாலும் வீழ்த்தப்பட்ட இனம் தானே நம்மலாம், இல்லையா? ஒன்றா நின்றுறதுனா எவனுமே உள்ளே வந்திருக்க முடியாது. கர்னல் ஹரான் பின் வாங்கிட்டார். அதனால் அவர் பதவி நீக்கமும் செஞ்சுட்டாங்க. சரியா? எப்படியும் சும்மா இருக்க மாட்டானுங்க, வருவானுங்கன்னு பூலித்தேவருக்கு நல்லாவே தெரியும். சரியா? அதனால் தான் முதல்ல தயாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மைசூர் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களிடம் ஆதரவை பெற முயன்றிருப்பார். ஆனால் அந்த நேரத்தில் மராத்தியர்களோடு ஹைதர் அலி போரில் இருந்ததால் இவரால் உதவ முடியாது. சரியா? பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேய எதிர்த்துட்டே இருக்காங்க. அதனால் அவங்ககிட்டையும் உதவி கேட்கலான்னு நினச்சிருப்பாரு. அந்த டைமில் அதுவும் முடியாமல் போயிருக்கும். சரியா? இதுக்கு நடுவில் கள்ளக்காடு பகுதியில் திருவிதாங்கூருக்கு கள்ளக்காடுன்ற பகுதியை தான் தர்றது மூலமாக திருவிதாங்கூருடைய படைகளை தான் வாங்கிக்கிறார். சரியா? கள்ளக்காடுன்ற பகுதி பூலித்தேவருடைய ஆளுமை கீழே வந்திருக்கும். ஆனால் திருவிதாங்கூர் கேட்டுகிட்டே இருந்திருப்பாங்க. அதனால் சரி, நம்ம இதை கொடுத்தா அவங்க படையை நமக்கு தருவாங்க அப்படின்றதுக்காக கள்ளக்காடை கொடுத்துருவார். சரியா? களக்காடுன்ற இடத்துல போர் நடக்குது. யார்? மாபூஸ் கான் வராரு. நவாப் வந்து அங்கேருந்து 600 வீரர்களை அனுப்பிச்சிடுறான். கம்பெனி வீரர்கள் ஒரு 1000 பேர். இவங்க எல்லாம் மாபூஸ் கான் தலைமையில் பூலித்தேவரை எதிர்க்க வராங்க. சரியா? களக்காடுன்ற பகுதியில் போர் நடக்குது. போர் நடக்க ஆயத்தமாயிட்டே இருக்காங்க. அவங்க வந்து போர்க்களத்தில் நிற்கிறதுக்கு முன்னாடியே எப்படி அப்போ தான் நிலைநிறுத்தத்துக்கு முன்னாடியே நம்ம பூலித்தேவர் என்ன பண்ணுறாரு? திருவிதாங்கூருடைய 200 வீரர்கள் படையுடன் சேர்ந்து அடிக்க ஆரம்பிக்கிறார். என்ன நடக்குதுன்னே தெரியல. வந்து நின்ன உடனே அடி உழுது, தெரிச்சு ஓடுறானுங்க. சரியா? பூலித்தேவர் வெற்றி பெறார். சரியா? இப்போ தான் ஒரு கேரக்டர் உள்ளே வருது. யார்? யூசப் கான் சாஹிப் மருதநாயகம். சரியா? யூசப் கான் தான், அவருடைய இயற்பெயர் தான் மருதநாயகம். அவருக்கு கான் சாஹிப்னு ஒரு பேர் இருக்குது. இந்த 3 பேருமே ஒருத்தர் தான். சரியா? கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. யூசப் கான் சாஹிப், மருதநாயகம் 3 பேருமே ஒருத்தர் தான். ஓகேவா? அவரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். ஒரு முக்கியமான ஆள் தான். சரியா? மருதநாயகம் நம்ம கமல்ஹாசன் கூட எடுக்க நினைச்ச படம் அது. அவருடைய கனவுன்னு சொல்லலாம். பட் ஆனால் நின்றுச்சு. சரியா? அவர் நடித்த கதாபாத்திரம் தான். அவருடைய மருதநாயகத்தை தான் அவர் எடுத்திருப்பார். 1752 கிளைவ் தலைமையிலான கம்பெனி படையில் இணைகிறார். மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதிக்கு ஆளுநராக நியமிக்க போகிறாரு. 1756 61 வரைக்கும். சரியா? மதுரையில் நெசவு தொழிலை வந்து ஊக்குவித்தார். ஓகேவா? யூசப் கான் அங்கே இருக்கும்போது நெசவு தொழிலை ஊக்குவித்தார். எந்த தொழிலை ஊக்குவித்தார்னு கேள்வி வரும். கண்டிப்பாக இவரை பற்றி கேள்விகள் இருக்கும். நெசவு தொழிலை ஊக்குவித்திருப்பார். ஓகேவா? மதகுருகளிடம் இருந்த கோவில் நிலங்களை மீட்டெடுத்திருக்கார். சரியா? இப்போ பூலித்தேவருக்கும் யூசப் கானுக்கும் தான் இப்போது
யுத்தம். சரியா? பூலித்தேவர் வந்து எல்லாம் ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தி வச்சிருக்காரு. திருவிதாங்கூருடைய ஆதரவும் பெற்று வச்சிருந்திருக்கார். சரியா? இதெல்லாம் தெரியுது. யூசப் கான் சாஹிப் யோசித்து பார்க்குறான், இப்படி பட்டவனை நம்ம காலி பண்ணணுன்னா நமக்கு பீரங்கி படை இருந்தே ஆகணும். ஸோ பீரங்கி படை வந்து சேர்ற வரைக்கும் நம்ம எந்த தாக்குதலையும் தொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு திருச்சியில் வந்து அமைதியாக உட்காந்துருக்கான். யார்? கான் சாஹிப். பீரங்கி படை அப்போதைக்கு அவைலபிளாக இருந்திருக்காது. ஏன்னா மராத்தியர் போர், பிரெஞ்சுக்காரர்களுடைய போர்னு சொல்லிட்டு பீரங்கி வரல. அதனால் அமைதியாக இருக்கார் யூசப் கான். சரியா? பீரங்கி படைலாம் வந்து சேருது. 1760 வந்து சேருது. வந்து சேர்ந்த உடனே கிளம்புறான் தூக்கிக்கிட்டு நெற்கட்டுஞ்சேவலுக்கு. 1760 வந்து சேருது. சரி, பீரங்கி படம் வந்து நேராக வரார். நெற்கட்டுஞ்சேவல் முற்றுகை. சரியா? 61 வந்து 60 வந்து முற்றுகைறாரா? நெற்கட்டுஞ்சேவல் முற்றுகை 2 மாதம் இருக்குது. 2 மாதமாக ரெண்டுத்துக்கும் கடுமையான போர். அதோட முடிவில் கான் சாஹிப்போட கை ஓங்குது, பூலித்தேவரோட கை இறங்கு முகத்தை சந்திக்குது. 1761 மே 16ஆம் நாள் நெற்கட்டுஞ்சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர் இந்த 3மே கான் சாஹிப்பின் வசம் செல்கிறது. பூலித்தேவர் தோற்கடிக்கப்படுகிறார். இல்லையா? ஏன் தோற்கடிக்கப்படுறாரு? திருவிதாங்கூர் மன்னரின் ஆதரவு வந்து இருந்திருக்காது. அவர் தான் பேக் போனாக சப்போர்ட்டிவாக இருந்திருப்பார் படைகளை கொடுத்து. ஆனால் கடைசி நேரத்தில் அவர் படையை கொடுக்காம போயிடுறாரு. ஏன்னா ஃப்ரெஞ்சுக்காரங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, ஃப்ரெஞ்சுக்காரர்களோட உதவியும் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் திருவிதாங்கூர் மன்னர் நினச்சிருப்பார். ஆனால் ஃப்ரெஞ்சுக்காரர்களையும் ஒடுக்கிட்டாங்க 3ஆம் கர்நாடக போர் மூலமாக. இல்லையா? ஸோ இது நமக்கு ஆபத்தாக முடியும்ன்ட்டு அவர் பின்வாங்கிடுறாரு. கூட்டமைப்பில் இருந்த சில பாளையக்காரர்களும் பின்வாங்கிடுறாங்க. ஸோ கடைசியில் துரோகத்தால் வீழ்த்தப்படுகிறார் பூலித்தேவர். தோத்தவொடனே ஓடிடுறாரு தப்பிச்சு. சரியா? கான் சாஹிப் என்ன பண்ணுறாரு? இதுக்கு இடையில் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினாருன்னு சொல்லிட்டு 1764 தூக்கிலிடப்படுறார். சரியா? இதுக்கு பின்னாடி நிறைய வரலாறுகள் சொல்லப்படுது. ஆனால் வரலாற்று ரீதியான தகவல் எதுவும் கிடைக்கல. நமக்கு இது போதும். ஓகேவா? ரொம்ப டீப்பாலாம் தேவையில்லை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இவர் யாருன்றது. அவ்வளோதான். சரியா? அந்த யாரும் உதவி இல்லாமல் நம்மால் 2 மாதம் அவருடைய படைகளை மட்டுமே வச்சு, எதிரில் இருக்கிற பீரங்கியை வச்சுட்டு இருக்கான், நம்மளால வில்லு வேலை வச்சுட்டா நம்மளால 2 மாதம் நின்றுருக்காங்க. சரியா? பாளையக்காரன் பேச்சுவார்த்தை நடத்தினான்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி 1764 தூக்கிலிடப்பட்டார். யார்? கான் சாஹிப் என்னும் மருதுநாயம். கான் சாஹிப் இறந்த செய்தி யாருன்னு கேட்டவுடனே பூலித்தேவர் கிளம்பி வர்றார். கிளம்பி வந்து நெற்கட்டுஞ்சேவலை மீண்டும் கைப்பற்றுறார். சரியா? இருந்த போதிலும் 1767ஆம் ஆண்டு 2 வருடங்களில் கேப்டன் கேன்பல் என்பவரால் பூலித்தேவர் தோற்கடிக்கப்படுறார். சரியா? தோற்கடிக்கப்படுறார். ஆனால் அதுக்கப்புறம் அவருடைய இறுதி காலத்தை பற்றி எந்தவித தகவலும் கிடைக்கல. சரியா? ஒரு கோயிலுக்குள்ளே போய் மாயமாயிட்டாருன்னு ஒரு தகவல் இருக்குது. அது சரி, வரலாற்று ரீதியாக சரியான எந்த தகவலும் இல்லை. சரியா? அடுத்து கடைசியாக ஒண்டி வீரனை பற்றி பார்க்கலாம். ஒண்டி வீரன்றவர் வந்து பூலித்தேவருடைய ஒரு படைத்தளபதி. சரியா? அவர் கை துண்டிக்கப்பட்டதற்கு பூலித்தேவன் பெரிதும் வருந்தியதாக சொல்லப்படுகிறது. சரியா? ஒத்த கை வெட்டுப்பட்டு வரார். என்னப்பா என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, எதிரிகளின் தலையை கொய்தமைக்கான பரிசு என்று ஒண்டி வீரன் பூலித்தேவன் சொல்கிறார். சரியா? பாருங்கள் எந்த அளவுக்கு விசுவாசமாக மனுஷன் இருந்திருக்கான். சரியா? இந்த 3 ஞாபகம் வச்சுங்க. நெற்கட்டுஞ்சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர். ஓகேவா? இது பூலித்தேவரோட முக்கியமான 3 கோட்டைகள். இது 1761 கான் சாஹிப்பால் தகர்க்கப்படுகிறது. இது முக்கியமானது. இதுக்கு இந்த கேள்வி வரலாம்.
அதை அடுத்து 1764 மீண்டும் நெற்கட்டும் சேவலை கைப்பற்றினார்ன்றதும் 67 கேப்டன் கேம்பல் என்பவரால் மீண்டும் தோற்கடிக்கப்பட்டார்ன்றதும் முக்கியமான தகவல் கூற்று காரணத்தில் கேட்கலாம். சரியா? புலித்தேவருடைய முயற்சிகள் தோல்வியில் முடிஞ்சாலும் சரி, தென்னிந்திய வரலாற்றில் சுதந்திர போராட்டத்தை துவங்கி வச்ச பெருமை யாருக்குன்னா நம்ம புலித்தேவருக்கு தான். சரியா? நம்ம கட்டபொம்மனை பற்றி பேசுகிற அளவுக்கு கூட நம்ம புலித்தேவரை பற்றி பேசவே இல்லை இல்லையா? இங்கேயும் அந்த திரை கவர்ச்சி தான் காரணமாக இருக்குது. நம்ம கட்டபொம்மனை பற்றி நம்ம மக்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட நம்ம புலித்தேவரை பற்றி தெரியல இல்லையா? அவருக்கு முன்னாடியே எதிர்த்து நின்று உசுர விட்டுருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் வெளிநேச்சரை பார்க்கலாம்.